மறுமை நாள் வருவதற்கு முன்னால் சில அடையாளங்கள் அல்லாஹ் தாலா காண்பிப்பான். அந்த அடையாளங்களில் பல அடையாளங்களை நாம் பார்த்து கொண்டே இருக்கின்றோம். ஆள்காட்டி விரலையும் நடு விரலையும் சேர்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நானும் மறுமை நாளும் இவ்வாறு அனுப்பப்பட்டுள்ளோம். இரண்டு பெரிய கூட்டங்கள் போர் செய்கின்ற வரை மறுமை நாள் வராது. 30 தஜ்ஜால்களிலும் ஒவ்வொருவரும் என்ன வாதாடுவான்னு சொன்னா, நான் தான் ரசூலுல்லா என்று சொல்லுவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலேயே ஒருவன் தன்னை நபி என்று சொன்னான். யார் அவனுடைய பேரு? கடைசியில வருகின்ற தஜ்ஜால். எந்த தஜ்ஜாலை பத்தி நம்ம பேசுறோமோ பாருங்க, அவன் தன்னை கடவுள் என்று சொல்லுவான். இல்ம் பறிக்கப்படும், கல்வி பறிக்கப்படும். 90% வாலிபர்களுக்கு அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னா முஹம்மதர் ரசூலுல்லாஹ் உடைய அர்த்தம் தெரியாது. இந்த பேசிக் நாலேஜே வீட்ல இல்ல. அப்ப அந்த கல்வி இருந்தா விடுவாங்களா? பல் யக்பிதுஹு பிகப்தில் உலமா. அல்லாஹ் தஆலா எப்படி எடுத்துக்கொள்வான் என்றால், ஆலிம்களை எடுத்துக்கொள்வான். நிம்மதி இருக்காது. பணம் இருக்கு, ஏசி இருக்கு, என்ன நினைத்தாலும் வாங்கி சாப்பிடலாம். ஆனா எது இல்லை? நிம்மதி இல்லை. ஜகாத் கொடுக்கக்கூடியவர் ஜகாத் யார் வாங்குவான்னு சொல்லி கவலைப்படுவார். ஜகாத் வாங்குறதுக்கு ஆளுங்க இருக்க மாட்டாங்க. மனிதர்கள் உயரமான கட்டிடங்கள் கட்டி பெருமை அடிப்பார்கள். திடீர்னு ஒரு நாள் சூரியன் எங்கேருந்து வராது, மேற்கு திசத்திலிருந்து வரும். நார்மலா வேலை பண்ணிட்டே இருப்பாங்க, அவங்கவுங்க வேலையில இருப்பாங்க. திடீர்னு மறுமை நாள் வரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஈமானே முஃபஸ்ஸல் என்கின்ற முக்கியமான 7 விஷயங்கள், அந்த 7 விஷயங்கள் மீது ஈமான் கொண்டால்தான் நாம் உண்மையான மோமினாக ஆகும். அப்போ அந்த தொடர்ச்சியை நாம் இன்று கேட்போம். அல்லாஹ்வை பற்றி நாம் கேட்டோம், அல்லாஹ்வுடைய வேதங்களை பற்றி நாம் கேட்டோம், அல்லாஹ்வுடைய தூதர்களை பற்றி நாம் கேட்டோம். இன்று சென்ற முறை கபருடைய வேதனை பற்றியும் கபரில் நடக்கின்ற கேள்விகளை பற்றி கேட்டோம். அதை தொடர்ச்சியாக மறுமை நாள் வருவதற்கு முன்னால் சில அடையாளங்கள் அல்லாஹ் தாலா காண்பிப்பான். அந்த அடையாளங்களை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் அந்த சில அடையாளங்களை நாம் கேட்போம். ஒன்று பெரிய அடையாளங்கள், இன்னொன்று சிறிய அடையாளங்கள். அந்த அடையாளங்களில் பல அடையாளங்களை நாம் பார்த்து கொண்டே இருக்கின்றோம். 1400 வருடங்களுக்கு முன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அடையாளங்களை பற்றி சொன்னார்கள். அது நடந்து கொள்கின்ற நேரத்தில் நம்முடைய ஈமான் மறுமை நாள் மீது அதிகமாகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், முஸ்லிம் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், புகாரி, முஸ்லிம், திர்மிதில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், புஇஸ்து அனா, நான் அனுப்பப்பட்டேன், வஸ்ஸாஅ கஹாதைனி, நானும் மறுமை நாளும் இவ்வாறு அனுப்பப்பட்டோம் என்று 2 விரல்களை காண்பித்தார்கள். வதும்மா ஸபாபத வல் வுஸ்தா, ஆள்காட்டி விரலையும் நடு விரலையும் சேர்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நானும் மறுமை நாளும் இவ்வாறு அனுப்பப்பட்டுள்ளோம். ஏங்க இதுக்கு என்ன அர்த்தம்? ஒன்று, மற்ற நபிமார்களை கவனித்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துக்கும் மறுமை நாளுக்கு நெருக்கம் எப்படி இருக்குது என்றால் இந்த அளவுக்கு இருக்கு. இரண்டாவது அர்த்தம் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பிறகு மற்ற நபி இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு மறுமை நாள் தான் இருக்கிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு பிறகு மற்ற நபிமார்கள் இருந்தாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு பிறகு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க. மற்ற நபிமார்கள் இருந்தாங்க. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பிறகு மற்ற நபி இல்லை, மறுமை நாள் தான் இருக்கிறது. மூன்றாவது அர்த்தம் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகையே மறுமை நாளுடைய ஒரு பெரிய அடையாளம். எல்லாம் அவருடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட நபி?
கடைசி நபி. அந்த கடைசி நபி என்று சொன்னாலேயே கடைசி வந்து விட்டது என்று தானே அர்த்தம். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நானும் மறுமை நாளும் இந்த 2 விரல்களை போல் அனுப்பப்பட்டுள்ளோம். சொல்வதற்கு பல ஹதீஸ்கள் இருக்கின்றன. ஆனால் சில ஹதீஸ்களை நாம் கேட்போம். புகாரி மற்றும் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், புகாரியோடைய நம்பர் 7121வது ஹதீஸ். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், பல விஷயங்களை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சேர்த்து ஒரு ஹதீஸ்ல சொல்லி இருக்கிறாரு. அந்த பல விஷயங்கள் என்ன? லா தகூமுஸ் ஸாஅத்து, மறுமை நாள் வராது, ஹத்தா யக்ததிலு ஃபியதானி அதீமதானி, 2 பெரிய கூட்டங்கள் போர் செய்கின்ற வரை மறுமை நாள் வராது. அந்த 2 பெரிய கூட்டங்கள் எப்படி இருக்கும்? யகூனு பைனஹுமா மக்தலத்துன் அதீமத்துன், அவ்விருவர்களுக்கு மத்தியில ஒரு பெரிய போர் நடக்கும். தவாஹுமா வாஹிதத்துன், 2 தரப்பினர்களும் ஒரே ஒரு விஷயத்தின் மீது உரிமை வாதாடுவார்கள். 2 நபர்களும் சொல்லுவாங்க, 2 கூட்டங்களும் சொல்லும், நாம தான் உண்மை மீது இருக்கிறோம், இந்த விஷயத்தின் மீது நமக்கு தான் உரிமை இருக்கிறது. ஆலிம்கள் சொல்கிறார்கள், மகான்கள் சொல்கிறார்கள், இந்த விஷயம் ஏற்கனவே நடந்துச்சு. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மற்றும் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு மத்தியில் போர் நடந்ததே, இந்த தரப்புலையும் அதிகமான சஹாபா பெருமக்கள் இருந்தாங்க. முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய தரப்புலையும் சில சஹாபா பெருமக்கள் இருந்தாங்க. இங்கேயும் தாபீன்கள், அங்கேயும் தாபீன்கள் இருந்தாங்க. 2 கூட்டமும் அல்லாஹுக்கு மாறு செய்வதற்காக போர் செய்யல, 2 கூட்டமும் அல்லாஹுக்காக போர் செய்யணும்னு சொல்லி போர் செஞ்சாங்க. ஆனா பெரும்பாலான ஆலிம்கள், ஒட்டுமொத்தமான ஆலிம்கள் சொல்கிறார்கள், உண்மை அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடன் இருந்தது. முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய நியத்து, எண்ணம் சரியாக இருந்தது. ஆனா அவர் எடுத்த முடிவு சரியில்லை. போர் செய்யணும்னு சொல்லி முடிவு எடுத்தார் பாருங்க, அது சரியில்லை. ஆனா அவருடைய நோக்கம் என்ன இருந்துச்சு? இந்த போர் செய்கின்ற காரணத்தினால் தான் இஸ்லாத்துக்கு பலம் கிடைக்கும் என்று போர் செய்தார்கள். அப்போ அந்த போர் நடக்கிறதுக்கு முன்னாலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள், இவ்வாறு போர் நடக்கும். வஹத்தா யுபஅஸா தஜ்ஜாலூனா கஸாபூனா கரீபும் மின் 30, ஏறத்தாழ 30 தஜ்ஜால்கள், பொய்யர்கள், பெரிய பொய் பேசும் தஜ்ஜால்கள். தஜ்ஜால் என்றால் யாரு? உண்மையை மறைத்து பொய்யை உண்மையாக காட்டுகின்றவன் தஜல். தஜ்ஜால் சொன்னா அவன் எப்படி பேசுவான்னு சொன்னா, அவன் பேசினாலேயே இந்த காலத்துல எல்லாம் இருக்காங்கல்ல, பாயோ பேனோ சொல்லுமா, பொய்யை உண்மையா பேசுவாங்க, உண்மையை பொய் ஆக்கிடுவாங்க. இவன் தாஜில், அவன் தஜ்ஜால். எந்த விஷயத்துல பொய் பேசுவாங்க என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யஸஉமு அன்னஹு ரசூலுல்லாஹ். அந்த 30 நபர்கள், 30 தஜ்ஜால்களிலும் ஒவ்வொருவரும் என்ன வாதாடுவான்னு சொன்னா, நான் தான் ரசூலுல்லாஹ் என்று சொல்லுவான். இன்னொரு ஹதீஸ்ல வருது 27 பேரு, அதுல 4 பெண்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலேயே ஒருவன் வந்து தன்னை நபி என்று சொன்னான். யார் அவனுடைய பேரு? முசைலமா கஸாப். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வஃபாத்துக்கு பிறகு துலைஹா, முசைலமா, சஜா என்ற பெண், சிலர் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய ஆட்சி காலத்திலே நான் நபி சொல்றதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஏறத்தாழ 30 பேர் அந்த மாதிரி வருவாங்க. கடைசியில வருகின்ற தஜ்ஜால், எந்த தஜ்ஜாலை பத்தி நம்ம பேசுறோமோ பாருங்க, அவன் தன்னை கடவுள் என்று சொல்லுவான். இவர்கள் எல்லாம் தனக்கு நபி என்று சொல்லுவார்கள். அதுலேயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னபடி பல நபர்கள் வாழ்ந்து இறந்து போனார்கள். இந்த அத்தாட்சியும் இந்த அடையாளமும் நடந்து விட்டது. வஹத்தா யுக்பதல் இல்மு, இல்ம் பறிக்கப்படும், கல்வி பறிக்கப்படும். ஒட்டுமொத்தமாக நடக்கல, ஆனா உலகத்துல ஒரு 100 வருடங்களுக்கு முன்னால், 200 வருடங்களுக்கு முன்னால் எவ்வாறு ஒவ்வொரு வீட்டிலையும் கல்வி இருந்ததோ, ஒவ்வொரு மஹல்லாலையும் ஒரு தேர்ச்சி பெற்ற ஆலிம் இருந்தாரோ, இந்த காலத்துல அந்த மாதிரி இல்லை. ஒவ்வொரு வீட்லயும் இல்ம் இல்லை. ரொம்ப
கஷ்டமான விஷயம் என்னவென்றால், நான் அல்ஹம்துலில்லாஹ் அவர் அளவுக்கு நம்ம வாலிபர்கள்ட்ட போய் மார்க்கத்தை எடுத்து வைக்கிறோம். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் 90% வாலிபர்களுக்கு அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னா முஹம்மதர் ரசூலுல்லாஹ் உடைய அர்த்தம் தெரியாது. எங்க அது சொன்னாதானே முஸ்லீமுடைய வீட்டில் பிறந்துட்டாரு. ஒருத்தர் இஸ்லாத்துல வரணும்னு சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் அர்த்தம் என்ன? யூடியூப்ல கேட்கிறவங்கல்ல அந்த அர்த்தம் தெரியல என்றால் அல்லாஹு அக்பர் அந்த அர்த்தம் தெரிஞ்சு நம்பிக்கை கொண்டால்தான் ஒரு முஸ்லிம். அர்த்தம் என்ன? அஷ்ஹது நான் சாட்சி சொல்கின்றேன், அன் அதாவது லா இலாஹா வணக்கத்துக்குரியவன் இல்லை, இல்லல்லா அல்லாவை தவிர, வ அஷ்ஹது மேலும் நான் சாட்சி சொல்கின்றேன், அன்னா அதாவது முஹம்மதன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கின்றார். இந்த பேசிக் நாலேஜே வீட்டில் இல்லை. 5 வேளை தொழுறது கடமை என்ற விஷயம் தெரியல. நீங்க சொல்லுவீங்க இல்லைங்க எல்லாத்துக்கும் தெரியுங்க 5 வேளை தொழுறது கடமை. கடமைன்னு சொல்லி தெரிஞ்சா என்ன பண்ணுவாங்க? அது விட மாட்டாங்கல்ல. மாசம் ஆனா கூட ஃபஜர் தொழுறது இல்ல, இருக்கா இல்லையா? இப்போ கேட்கிறவங்கல்ல பலர் பல நாட்கள் ஃபஜர் விடுறவங்க இருக்காங்க. வருடத்துல ரமதான்ல மட்டும் ஃபஜர் தொழுறவங்க இருக்காங்கல்ல. அப்ப அந்த கல்வி இருந்தா விடுவாங்களா? போறாங்க. ஹஜ்ஜுடைய சட்டங்கள் தெரியாம ஹஜ்ஜுக்கு போறாங்க. ஜகாத், தங்கத்தின் மீது எவ்வளவு ஜகாத் கொடுக்கணும், வெள்ளியின் மீது எவ்வளவு ஜகாத் கொடுக்கணும் தெரியல. இல்ம் எடுக்கப்படும். எவ்வாறு இல்ம் எடுக்கப்படும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சஹீஹான ஹதீஸ், இன்னல்லாஹ லா யக்பிதுல் இல்மா இன்திஸான், அல்லாஹ் தஆலா இழுத்து இல்மை எடுக்க மாட்டான். திடீர்னு காலையில் எழுந்த உடனே கிதாப் எல்லாம் புக் எல்லாம் காணாமாயிடும். இன்டர்நெட்ல சர்ச் பண்ணா கூட இல்ம் கிடைக்காது, குரான் கிடைக்காது, இருக்கிற புக்ஸ் எல்லாம் போயிடும். அப்படி நடக்காது. புக்ஸ் எல்லாம் இருக்கும். புக்ஸ் புக்ஸ்ல கூட இருக்கும், புக்ஸ் நெட்ல கூட இருக்கும், புக்ஸ் எல்லா இடத்துல இருக்கும், ஏஐல இருக்கும், கூகுள்ல இருக்கும், எல்லா இடத்துல இருக்கும். படிக்கிறவன் இருக்க மாட்டான். பல் யக்பிதுஹு பிகப்தில் உலமா, அல்லாஹ் தஆலா எப்படி எடுத்துக்கொள்வான் என்றால் ஆலிம்களை எடுத்துக்கொள்வான். ஆலிம்கள் இருக்க மாட்டாங்க. யூடியூப்ல பேசுறவன் எல்லாமே ஆலிம் இல்லைங்க. அது நீங்க கூட யூடியூப்ல பேசுறீங்களே, என்னை பத்தி நீங்க போய் விசாரிக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் மதரசால போய் கேட்கலாம். நான் எங்க வேலை செய்யறேனோ அங்க போய் கேட்கலாம் எப்படிப்பட்ட ஆலிம் என்று. ஆலிம்கள் இருக்க மாட்டாங்க. ஒன்னொன்னா போயிட்டே இருப்பாங்க. இருக்கிறவங்களும் ஆலிமோட தகுதி இருக்காது. அதனால தானே வாழ்ந்தவங்களுக்கு எல்லாம் தப்பு அவர் தப்பு பண்ணிட்டார், இவர் தப்பு பண்றாரு சொல்லி ஏன் பேசுறான்னு சொன்னா இவனுக்கு புரியல. கல்வி கம்மியா இருக்கக்கூடியவன் கல்வியுடைய மேதைகளுக்கு புரியல என்று சொன்னால் அர்த்தம் என்ன? இப்போ நான் உட்கார்ந்து எயின்ஸ்டைனுக்கு பிசிக்ஸ் தெரியாதுன்னு சொன்னா E = mc². ஹாஃபிஸ் சாப்க்கு நான் சொல்றேன், ஹாஃபிஸ் சாப் E = mc² சொல்றேன். அப்போ ஹாஃபிஸ் சாப்புக்கு எம்னா என்ன தெரியாது, சீனா என்ன தெரியாது, ஈனா என்ன தெரியாது. அப்போ அவர் புரியலன்னா அவர் என்ன சொல்லுவாரு? எங்க E = E தானுங்க, A = A, B = B, C = C, D = D, E = E, E = mc². இல்லைங்க எயின்ஸ்டைன் சொன்னானுங்க. எயின்ஸ்டைனும் யார் தெரியாது. எயின்ஸ்டைனுக்கு எந்த அளவுக்கு திறமை இருந்துச்சு அதுவும் தெரியாது. எயின்ஸ்டைனுக்கு ஏன் அந்த அளவுக்கு தலையில வச்சு மரியாதை தர்றாங்க அதுவும் தெரியாது. தெரியாதவன் தானே சொல்லுவான் எயின்ஸ்டைனுக்கு எதுவுமே தெரியாது தப்புன்னு சொல்லி. அப்போ பெரியவங்களுக்கு, பெரிய பெரிய இமாம்களுக்கு, இமாம் அபு ஹனீஃபா, இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம், பெரிய பெரிய இமாம்களுக்கு பெரிய பெரிய இமாம்கள் சொன்னது தப்பு என்று சொல்றான்னு பாருங்க. அது சொல்றதுனாலே தெரிஞ்சிருது தம்பிக்கு படிப்பு இல்லைன்னு சொல்லி. அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு அப்படி தெரியல. ஏன்னா ஓரளவுக்கு எங்கள்கிட்ட படிப்பு இருக்கு. ஏன் சொன்னார் சொல்லி புரியுது. அதனாலதான் அதிகமா நாம குறை என்கிட்ட இருக்குன்னு சொல்றேனே தவிர என்னை விட பெரிய ஆற்றல் பெற்றவர்களுக்கு நான் அவங்கள்ட்ட குறை இருக்குன்னு சொல்லல. ஏன்னா ஒரு அளவுக்கு கல்வி இருக்கு. அப்போ ஆலிம்கள் இருக்க மாட்டாங்க. இப்போவே குறைஞ்சிட்டாங்க.
என்ன செய்வாங்க? இத்தகதன் நாசு ரூஸன் ஜுஹாலா, கல்வி இல்லாதவர்களுக்கு, நாலேஜ் இல்லாதவங்களுக்கு தன்னுடைய மார்க்க அறிஞர்களாக உட்கார வச்சிருவாங்க. ஃபயுஸ்அலூன், அவர்களிடத்துல கேள்வி கேட்கப்படும். ஃபயுஃப்தூன பிகைரி இல்மின், அறிவு இல்லாமல் கல்வி இல்லாமல் பதில் சொல்லுவாங்க. ஃபயதில்லூன் வயுதில்லூன், வழி தவறி போவாங்க, மற்றவர்களுக்கும் வழி தவற செய்வார்கள். எத்தனை அடையாளங்களை நம்ம பார்த்தோம்? ஒன்று, 2 பெரிய கூட்டங்கள் போர் செய்வாங்க. 2வது 30 தஜ்ஜால்கள் வருவாங்க, நான் நபி என்று சொல்கின்றவர்கள். 3வது இல்ம், கல்வி குறைஞ்சிரும். தக்சுரு ஜலாசில், பூகம்பங்கள் அதிகமாயிடும். பூகம்பங்கள் இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? எர்த்குவிக்ஸ். இங்கே ஜப்பானில் இங்கே நடந்துட்டு தானே இருக்கு, இதுவும் நடந்துச்சுங்க. வயதகாரபு ஜமான், காலம் சுருங்கிரும். ஒரு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு வருடம் ஒரு மாதத்தை போல் ஆகிவிடும். ஒரு வருஷம் எப்படி போகும்னு சொன்னா ஒரு மாதம் போன மாதிரி ஆகும். ஒரு மாதம் ஒரு வாரத்தை போல் வேகமாக போயிடும். ஒரு வாரம் ஒரு நாளை போல். இப்போதான் ரெக்கார்ட் பண்ணோம், வெள்ளிக்கிழமை இன்னும் வந்துச்சு. ஒரு நாள் 1 மணி நேரத்தை போல் போயிடும். புரியுதா? நான் அல்ஹம்துலில்லாஹ் என்னுடைய சின்ன வயசுல ஒரு நியூ இயர் வந்துச்சுன்னு சொன்னா அடுத்த நியூ இயர் வர்றது ஒரு பெரிய காலமாக தெரியும். அந்த காலத்தை நான் பார்த்து இருக்கேன் அல்ஹம்துலில்லாஹ். 90க்கு முன்னால் வரைக்கும், ஒரு 90ஸ்க்கு முன்னால ஒரு வருஷம் வந்துச்சுன்னு சொன்னா பெரிய வருஷம் இருக்கும். இன்னொரு ஜனவரி வருதுன்னு சொன்னா, இப்போ 2000 இப்போதான் வந்துச்சு, இப்போ பார்த்தா 2026 ஃபாஸ்ட். அதுவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது நடந்துச்சு. இத்தனை விஷயங்கள் நடந்ததுன்னு சொன்னா மறுமை வரும்னு சொல்லி இருக்கிறாங்களே, அதுவும் உண்மைதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வதஹருல் ஃபிதன், ஃபித்னத்துன்னுடைய பன்மை ஃபித்தன். ஃபித்தன் என்றால் பிரச்சனைகள், சோதனைகள், துன்பங்கள், எல்லாத்துக்கும் ஃபித்தன் என்று சொல்லுவாங்க. ஃபித்தன் யாருக்குன்னு சொன்னா, எல்லா இடத்துல பிரச்சனைகள் இருக்கும், நிம்மதி இருக்காது. பணம் இருக்கு, ஏசி இருக்கு, என்ன நினைத்தாலும் வாங்கி சாப்பிடலாம், ஆனா எது இல்லை? நிம்மதி இல்லை. ஏன் சின்ன வயசுல அந்த அளவுக்கு காசு இருக்காது, நாம நினைக்கிற நேரத்துல கோழிக்கறி சாப்பிட முடியாது. அந்த காலத்தில் பணக்காரங்களுடைய நிலைமை அப்படிதான் இருந்துச்சு. நினைக்கிற நேரத்துல பிரியாணி சாப்பிட முடியாது, கல்யாணத்துல தான் பிரியாணி சாப்பிடணும். இப்போ மத்தியானத்துல சாப்பிடுறதே பிரியாணி தான். பணமும் இருக்கு, ஏசியும் இருக்கு, எல்லாமே இருக்கு, எது இல்லை? நிம்மதி இல்லை. மறுமை நாள் நெருங்கி விட்டது. வயக்சுருல் ஹர்ஜு, போர் அதிகமாயிடும். ஹர்ஜ் என்றால் தமிழ்ல இரத்த கலரி. சொல்லலாம் ஒஹுவல் கத்ல், போர்கள் அதிகமாயிடும். யூக்ரைன், காசா, ஈரான், ஹுர்முஸ், அது இது சொல்லி போர் அதிகமாயிடும். இது 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 குறையாது. ஸல்லல்லாஹு சொல்லிட்டாங்கல்ல, அதிகமாகும் சொன்னா இது அதிகமாயிட்டே இருக்கும். எல்லா இடத்துல போர் நடந்துக்கிட்டே இருக்கும். அது பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், போர்கள் அதிகமாகும் வரை வஹத்தா யக்ஸுர ஃபீக்கும் அல் மாலு ஃபயஃபீது, செல்வம் பெருகி வழிந்தோடும் வரை. செல்வம் அதிகமாயிடும், வழிந்தோடும். எந்த அளவுக்கு அதிகமாயிடும்னு சொன்னா வைக்கிறதுக்கு இடம் இருக்காது, அந்த மாதிரி செல்வம் அதிகமாயிடும். ஏன்னா அது நம்ம கையில அந்த மாதிரி வரலையா, இன்னும் வரலையா? அரபு தேசத்துல போய் பாருங்க, கத்தர் சின்ன நாடு, காசு எங்கே வைக்கணும்னு தெரியாது. ஃபுட்பால் ஆர்கனைஸ் பண்ணோமா, கிரிக்கெட் ஆர்கனைஸ் பண்ணோமா, அது கட்டணுமா, இது காசு அதிகமாகிச்சா தானே தேவையில்லாத விஷயங்கள் கட்டுவாங்க. இப்படி பில்டிங் கட்டலாமா, இல்லை இப்படி பில்டிங் கட்டலாமா, அவன் சவுதிக்காரன் பூமிக்கு கீழே சிட்டி கட்டலாமா, இந்த சிந்தனையெல்லாம் எப்போ வரும்? காசு அதிகமாய் வழிந்தோடும் அந்த நிலைமைக்கு அவங்க தானே ஃபர்ஸ்ட் கேட்டாங்க. இது அரபி அவங்களுக்கு தானே புரியும். நடந்துச்சுங்க. அதுவும் எதுவரை என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வஹத்தா யஹிம்மு ரப்புல் மாலி மன் யக்பிலு ஸதகதஹு, ஜகாத் கொடுக்கக்கூடியவர் ஜகாத் யார் வாங்குவான்னு சொல்லி கவலைப்படுவார். ஜகாத் வாங்குறதுக்கு ஆளுங்க இருக்க மாட்டாங்க. இது வரைக்கும் நடக்கல. வாங்குறதுக்கு ஆளுங்க, இப்போ வாங்குறதுக்கு ஆளுங்க இருக்காங்கல்ல, முடிந்த அளவுக்கு அதிகமாக கொடுத்து சவாப் பெற்றுக்கொள்ளுங்கள்.
وحتى يعرضه فيقول الذي يعرضه عليه لا ريب لي فيه. ஒருத்தர்கிட்ட போய் சொல்லுவாரு, என்கிட்ட ஜகாத் இருக்கு, வாங்கிக்கோங்க, 5 லட்சம் ரூபாய் 10 லட்சம் ரூபாய் ஜகாத் இருக்கு, எனக்கு தேவையில்லைங்க, இருக்கிறதே அதிகமா இருக்குன்னு சொல்லி ஆயிடும். இப்போ ஏஐ வந்ததுக்கு பிறகு வேலையெல்லாம் போயிடுமே ஹஸ்ரத், நீங்க இப்படி பேசுறீங்களே. வேலை தான் போகும், காசு போவாது. புரியலையா? இந்த மனிதன் இருக்கான்னு சும்மா உட்காருவானா? வேலை இல்லாம உட்கார்ந்துட்டு இருப்பான். ஆனா இருக்கிற காசு அது வேற ஏதாவது சிஸ்டம்ல அந்த காசு இங்கேருந்து அங்கே, அங்கேருந்து இங்கே வந்துட்டு இருக்கும். வேலை இல்லாம இன்னும் என்ஜாய் பண்ணுவான் இன்னும் அவன். இன்னும் மனிதர்கள் உயரமான கட்டிடங்கள் கட்டி பெருமை அடிப்பார்கள். ஏன் கட்டிடம் உன்னுடைய கட்டிடத்தை விட உயர்ந்தது. நடந்துச்சா நடக்கலையா? புர்ஜ் ஹலீஃபா, அவன் புர்ஜ் ஹலீஃபா கட்டினா அதனால இவன் அதை விட அதிகமாக ஹைட்டா நான் கட்டுவேன். அதுவும் எங்கே நடந்துட்டு இருக்கு? அந்த பைத்தியத்தனம் எங்கே நடந்துட்டு இருக்கு? அரபு தேசத்துல தான். வேற ஊர்ல நடக்கலாம் இல்ல, அது சைனால நடக்கலாம், யுஎஸ்ஏல நடக்கலாம் இல்ல. ஆனா இவர்கள் தானே இந்த ஹதீஸை படிக்கிறாங்க, இவங்க ஊர்ல அது நடக்கிறது. வஹத்தா யமுர்ர ரஜுலு, இங்க ரஜுல் யார்? ஒரு மனிதன் கடந்து செல்வான். பிகபரி ரஜுலி, இன்னொரு மனிதனுடைய கபர். கபருக்கு என்ன சொல்லுவாங்க? மண்ணறை. மண்ணறையின் பக்கம் கடந்து செல்வான். தன்னுடைய அப்பாவுடைய கபர், தாத்தாவுடைய கபர், சகோதரருடைய கபர் கடந்து சென்று சொல்வார், யா லைத்தனி மகானஹு, அவனிடத்துல நான் இருந்திருந்தா நல்லா இருக்குமே. ஏன்னா ஈமானுடன் இருப்பது, குற்றங்கள் செய்யாமல் இருப்பது, பாவங்கள் செய்யாமல் இருப்பது கஷ்டமாகிவிடும். நம்ம சொல்றோம்ல, அவங்கெல்லாம் வாழ்ந்தாங்களே அந்த காலத்துல, இன்ஸ்டாகிராம் எல்லாம் இல்லைங்க. இந்த காலத்துல இன்ஸ்டாகிராம் தப்பிக்க முடியல அப்படி நினைக்கிறவங்க எத்தனை பேர்? மாவுல உப்பு எந்த அளவுக்கு இருக்குமோ அப்படிதான் நினைக்கிறாங்க. மற்றவங்க எல்லாம் இன்ஸ்டாகிராம்ல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இது எல்லாமே சின்ன அடையாளங்கள். ஸல்லல்லாஹு சொல்ற இதுல சில பெரிய அடையாளங்களும் போயிடுச்சு. வஹத்தா தத்லு அஷம்சு மின் மக்ரிபிஹா, மேற்கு மேற்கு திசத்திலிருந்து சூரியன் உதயம் ஆகும் வரை. சூரியன் எங்கேருந்துங்க உதிக்கிறது? கிழக்கிலிருந்து தானே. திடீர்னு ஒரு நாள் சூரியன் எங்கேருந்து வராது, மேற்கு திசையிலிருந்து வரும். உச்சிக்கு வந்ததுக்கு பிறகு இன்னொரு ஹதீஸ்ல வருது, மேற்கு திசையிலேயே போய் சூரியன் மறைஞ்சிரும். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஃபைதா தலஅத், அவ்வாறு உதித்தால் வரஆஹன் நாசு அஜ்மஊன், அனைத்து நபர்கள் அந்த அத்தாட்சியை பார்த்துருவாங்க. மற்ற அத்தாட்சிகள் அவங்க பார்த்தாங்க, இவங்க பார்க்கல, இவங்க பார்த்தாங்க, அவங்க பார்க்கல. ஆனா இந்த அத்தாட்சி எல்லா மனிதர்கள் பார்ப்பாங்க. பார்த்ததுக்கு பிறகு ஃபதாலிகா ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அதுதான் ஹீனா, நேரம், லா யன்ஃபஉ நஃப்ஸுன் ஈமானுஹா லம் தகுன் ஆமனத் மின் கப்லு அவ் கஸபத் ஃபீ ஈமானிஹா கைரா. சூரா அல் அன்ஆம் உடைய 158வது வசனம். அந்த நேரத்துல ஒரு மனிதனுக்கு அவனுடைய ஈமான், அந்த நேரத்துல மோமின் ஆனால் அந்த ஈமான் பயன் தராது. ஸல்லல்லாஹு சொன்னது மாதிரி நடந்துச்சே, அஸ்தக்ஃபிருல்லாஹ், எந்த ஒரு பெனிஃபிட்டும் இல்லை. எப்படிப்பட்ட மனிதர்களுக்கு அந்த நேரத்தில் ஈமான் பயன் தராது? லம் தகுன் ஆமனத் மின் கபுலு, இதுக்கு முன்னால் ஈமான் கொள்ளாதவர்களுக்கு இப்போ முஸ்லிம் ஆனா பயன் தராது. அவ் முஸ்லிமாக இருக்கிறார், அவ் கஸபத் ஃபி ஈமானிஹா கைரா, ஏற்கனவே ஈமான் இருந்துச்சுல்ல, அந்த ஈமானில நன்மைகளை சம்பாதிக்காதவருக்கு எந்த ஒரு பயன் தராது. இது வரைக்கும் விபச்சாரம் பண்ணிட்டு இருந்தோம், இது வரைக்கும் குடிச்சிட்டு இருந்தோம், இது வரைக்கும் சினிமா பார்த்துட்டு இருந்தோம், இது வரைக்கும் விசில் அடிச்சுட்டு போயிட்டு இருந்தோம், இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா இந்த அடையாளம் பார்த்ததுக்கு பிறகு எந்த ஒரு பயன் தராது. அதுக்கு பிறகு சொல்றாரு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இந்த அத்தாட்சி நடந்ததுக்கு பிறகு இன்னொரு ஹதீஸ்ல வருது, 40 வருடங்களுக்கு பின்னால் தான் மறுமை நாள் வரும். அந்த மறுமை நாள் எப்படி வரும்னு சொன்னா, எந்த ஒரு அடையாளம் இருக்காது. இப்போ வரப்போகுது, எல்லாமே நார்மலா வேலை பண்ணிட்டே இருப்பாங்க, அவங்க வேலையில இருப்பாங்க. திடீர்னு மறுமை நாள் வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு நபர் ஒரு துணியை விரித்தி விற்கிறதுக்கு முன்னால் அல்லது மடைக்கிறதுக்கு முன்னால் மறுமை நாள் வந்துடும்.
ஒருத்தர் விற்கிறதுக்காக துணி வந்து விரிச்சிருப்பாரு, விரிச்சு இந்த துணி வாங்குங்கன்னு சொல்லிட்டு இருப்பாரு. அவர் வாங்குறதுக்கு முன்னாலே, இவர் மடைக்கிறதுக்கு முன்னாலே மறுமை நாள் வந்துடும். அவ்வளோ ஃபாஸ்டா வரும் மறுமை நாள். எப்படி வரும் மறுமை நாள்? சூருக்கு தமிழ்ல சங்கு சொல்லுவாங்களா? சூர் என்ற ஒரு சங்கு வந்து ஊதப்படும், சத்தம் வரும். அந்த சத்தம் கேட்ட உடனே எல்லாமே இறந்துருவாங்க. அதான் மறுமை நாளுடைய ஆரம்பம். ஆனா திடீர்னு வரும். அது எல்லாமே தன்னுடைய வேலையில இருப்பாங்க. அந்த இடத்துல எந்த ஒரு பெரிய அடையாளம் இருக்காது. ஒருவர் பாலை எடுத்து வருவாரு, அந்த பாலை எடுத்துட்டு வந்து குடும்பத்தினர்களுக்கு கொடுத்து குடிக்கிறதுக்கு முன்னாலேயே மறுமை நாள் வந்துடும். இன்னொருத்தர் வந்து அந்த தண்ணி தொட்டியை வந்து பூசிக்கொண்டே இருப்பார், சிமெண்டை பூசிக்கொண்டே இருப்பார். அந்த தண்ணீர் தொட்டியிலிருந்து தன்னுடைய விலங்குகளுக்கு தண்ணி ஊற்றுவதற்கு முன்னால், கொடுக்கறதுக்கு முன்னாலே மறுமை நாள் வந்துடும். அதே போல ஒருத்தர் சாப்பிட்றதுக்காக உணவு வாய்க்கிட்ட எடுத்துட்டு போய் சாப்பிட்றதுக்கு முன்னாலேயே மறுமை நாள் வந்துவிடும். இன்ஷா அல்லாஹ் நேரம் எனக்கு அனுமதிக்கவில்லை. அடுத்த மாதம் முதல் ஜுமாவில் இதை தொடர்ச்சியாக நாம் கேட்போம். எது நாம் கேட்டோமோ அதன் மீது அமல் செய்வதற்கு வல்ல ரஹ்மான் தௌஃபீக் கொடுப்பானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.